அநேக இடத்துல இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இதை பார்க்கிறவர்கள் நீங்கள் மனம் திரும்பு சொன்னால் என்ன மனம்? நாம் கொலை செய்யல, பாவம் செய்யல, நம் தலைமுறை செய்த பாவம் ரத்தத்தில் இருக்கிறனால நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்னே ஒன்னு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் நித்திய ஜீவனை சுந்தரிப்பான்னு சொல்லி யோவான்ல வாசிக்கிறோம். அப்போ இயேசுவை யாரு விசுவாசிக்கிறா, இரட்சகராகிய தேவனை யார் விசுவாசிக்கிறா, அவங்களே மெய்யான பரலோகத்தை அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் படைத்ததை நம்ம எதுவுமே வணங்க கூடாது. படைத்த சிருஷ்டி கர்த்தரை நம்ம என்ன பண்ணுவோம்? தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருக்கு பயந்து அவரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நீங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, அவரை துதிங்க, கேளுங்க. எனக்கு யார் கடவுள் கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிக்கொண்டு வரும் அநேக சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில நடந்த சாட்சிகள், ஒவ்வொரு மனுஷன் வந்த